இங்க ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சம்படி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்க கிராமத்துல ரெக்கார்டன்ஸ் வைக்கிறாங்க. அதுல ஒருத்த பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு சம்படி அடிச்சிடா. இதனால போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் அவங்க அப்பா வரைக்கும் தெரிஞ்சிடுது. சோ ஹீரோ கிட்ட ஐஐடி வரைக்கும் படிச்சிட்டு இருக்க, ஏன்டா வேலை இல்லாம இங்கேயே சுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டாரு. அப்ப எங்க மாமா பொண்ணு வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அங்க வந்து கூட்டிட்டு போயிடறான். ஆக்சுவலா ஹீரோக்கு அவங்க அப்பானா ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் கூடவே இருக்கான். ஒரு நாள் டிவில பர்கர் விளம்பரம் போகுது. அதை பார்த்ததுமே அவங்க அப்பா என்ன ஏதுன்னு கேட்கற. சோ ஹீரோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படுத்த வைக்கிறான். ஆனா அவங்க அண்ணன் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அங்க வர சொல்றாரு. சோ அவங்க அப்பாவும் போறதுக்காக ரெடியா வராரு. அதே டைம்ல சிஎம் ஹீரோட தொகுதியில இது வரைக்கும் அவங்க கட்சி ஜெயிச்சதே கிடையாது. இந்த தடவை வெயிட்டான ஒரு ஆளை போனன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் கூட இருக்கவரு அந்த ஏரியாவில தேவான ஒருத்தருக்கு அவனுக்கு பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகம். அவனும் கேஸ்டிஷன் பார்ப்பான். அவனோட கேஸ்ட்ல அதிக பேர் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட சீட்டை கொடுத்தா கண்டிப்பா வின் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனே செலக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த விஷயத்தை தேவா கிட்ட சொல்லி சிஎம் இன்னும் 2 நாள்ல இந்த ஊருக்கு வரப்போறாரு. நீ மட்டும் உன்னோட பாப்புலாரிட்டி காமிச்சனா கண்டிப்பா உனக்கு எம்எல்ஏ சீட் உனக்கு தான் சொல்லிட்டு சொல்றாரு. அதே டைம்ல தேவா 100 ஏக்கர் நிலத்தை ஒருத்தருக்கு வித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா நடுவுல மட்டும் 1 ஏக்கரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிரச்சனை பண்றான். சோ அவனை போட்டு தள்ளி அந்த இடத்தையும் வாங்கிடுறான். அதே டைம்ல அவங்க அப்பா ஊருக்கு கிளம்புறாரு. போகும்போது ஹீரோ கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதான்னு சொல்லிட்டு தான் போறாரு. அப்பன்னு பார்த்து தேவாவோட ஆளுங்களாம் பைக் ரீலே வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட பைக் கேட்கறாங்க. இவங்க மாமா பொண்ணு தேவாவோட கம்பெனி தான் வேலை செய்வாங்க. சோ அவனுக்காக பைக் கொடுக்குறாங்க. பட் ஈவினிங் தரேன்னு சொன்ன பைக் 2 நாள் ஆகிய தரணும்னு சொல்லிட்டு தேவாவோட வீட்டுக்கே போறான். ஆனா தேவாவை பார்க்கணும்னால இந்த கட்சியில சேரணும், அதுக்காக 50 பேராச்சும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவும் அதுக்காக கூட்டிட்டு வரான். அப்ப உள்ள போகும்போது செருப்பு போட்டுட்டு போயிடறான். அதை பார்த்த கூட வந்தவர் இங்கெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களாம் செருப்பு போட்டுட்டு உள்ள வரக்கூடாது சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோ உள்ள பாக்குறான். அவங்களோட ஜாதியில இருக்கவங்க மட்டும் செருப்புலாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுமே கடுப்பா வரான். ஹீரோவை டீலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ டீ வாங்கிட்டு கொடுக்கும்போது அதுல பாத்ரூம் அடிச்சு உள்ள இருக்க எல்லாருக்கும் கொடுத்துறா. இந்த விஷயம் கூட இருக்கவங்க தெரிஞ்சு போயிட்டு கேட்கலான்னு வரும்போது அவனை வச்சே கத்தியால குத்திக்கிட்டு பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிச்சிடா. அவங்களுமே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த அந்த பிரச்சனையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை நம்பாம ஹீரோவை மட்டும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹீரோவை தேவா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. தேவா அவனோட பைக்கை நான் புதுசா கூட வாங்கி கொடுத்துறேன், இப்போதைக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து தேவா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் தேவா பாக்கிறதுக்கு முன்னாடி அவன் பாக்கெட்ல இருக்க பர்சன் பேப்பர் எல்லாம் வச்சுட்டு போவான். பட் தேவாவோட ஆளு வெளியே வரும்போது கரப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து தொடச்சிடறான். அதை பார்த்த ஹீரோ கோவப்பட்டு அவனையும் தேவாவோட ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். பட் இந்த விஷயம் தேவாக்கு தெரிஞ்சதுமே எலெக்ஷன் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு புதுசா பைக்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அப்பதான் ஹீரோ என்னோட பைக் தொலையவே இல்லை, நான் தான் எடுத்துட்டு போனன்ற உண்மையை சொல்றான். அப்ப எதுக்குடா என்னோட ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்கும்போது தான் ஹீரோட அண்ணனும் தேவாவும் ஒரே காலேஜ் தான் படிச்சிருப்பாங்க. அப்ப இவன் ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பான், அதுக்காக பழி வாங்க தான் இங்க வந்தன்ற உண்மையை சொல்றான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.